ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய விதியை வந்து கொடுத்துருக்காங்க. 2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜனவரி 1 முதல் இது அமல்படுத்த போகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 3 வகையான வங்கி கணக்குகள் மூடப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நியூ ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 வங்கி கணக்குகள் என்னென்னன்றத பார்க்க போகிறீங்க. அது எதனால் மூட போகிறாங்க, என்ன காரணத்துக்காகன்றதான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா வாடிக்கையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்ன எச்சரிக்கைனா, ஆர்பிஐ நியூ கைட்லைன்ஸ் 2025 அப்டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி மிக முக்கியமான முடிவை ஒன்றை எடுத்துள்ளது. நீண்ட நாட்களாக விவாதத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த புதிய விதி ஜனவரி 1, 2025 முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதாவது புத்தாண்டு முதல் 3 வகையான வங்கி கணக்குகளை மூட இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்ய உள்ளது. சரி, வாருங்கள். அது எந்த மாதிரியான வங்கி கணக்குகள் மூடப்படும், வங்கி வாடிக்கையாளர் எவ்வாறு பாதிக்கும், இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதி என்ன போன்ற விவரங்களை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரிசர்வ் வங்கி அமல்படுத்தப்பட்ட உள்ள புதிய விதி மூலம் வங்கி அமைப்பை மிகவும் பாதுகாப்பு தன்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் திறமையானதாகவும் மாற்றுவதே இதன் நோக்கம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாற்றம் வாடிக்கையாளர் டிஜிட்டல் பேங்கிங்கை நோக்கி நகர்த்தும் கேஒய்சி அப்டேட் செய்வது மூலம் ஊக்குவிக்கப்படும் என ஆர்பிஐ தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. கேஒய்சி என்றது என்னென்னா, நோ யுவர் கஸ்டமர். உங்களோட பர்சனல் டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு மெயினாக இது ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணால் போதும். ரிசர்வ் வங்கியில் கூறப்பட்டபடி 3 வகையான வங்கி கணக்குகளை மூடுவதன் மூலம் வங்கி அமைப்பில் உள்ள பல குறைபாடுகளை நீக்குவது மட்டுமல்லாமல் அவற்றுடன் தொடர்புடைய அபாயங்கள் குறையும். வாடிக்கையாளர்களின் நலனுக்காக முக்கியமாக இந்த 3 விதமான எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆர்பிஐ புதிய ரூல் வழிகாட்டுதல் என்னென்னு பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செயலற்ற வங்கி கணக்கு, டார்மண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. டார்மண்ட் அக்கௌண்ட் நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாமல் இருக்கும் வங்கி கணக்குகள். அதாவது 2 ஆண்டுகள் எந்த பரிவர்த்தனையும் மேற்கொள்ளாத எந்த ஒரு வங்கி கணக்கும் பொதுவாக செயலற்ற கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் வங்கி கணக்கு, அதாவது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் 1 வருடமாக எந்த பரிவர்த்தனையும் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருப்பது. இத்தகைய கணக்குகள் இன்ஆக்டிவ் கணக்குகளாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், நீண்ட காலமாக பணம் எதுவும் டெபாசிட் செய்யப்படாத மற்றும் ஜீரோ பேலன்ஸ் உள்ள கணக்கு. இந்த 3 கணக்குகளும் மூடப்படப்படும் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ புதிய இந்த விதிகளின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோசடி குறையும். செயலற்ற கணக்குகள் மூடுவதன் மூலம் மோசடி மற்றும் அதன் தவறான பயன்பாடு தொடர்பான அபாயம் குறைக்கப்படும். வங்கிகள் செயல்படு திறன் மேம்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட், டார்மண்ட் அக்கௌண்ட் அண்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் மூடத்துனால என்ன ஆகுனா, வங்கி செயல்பாடு இன்னும் மேலும் மேலாண்மையும் மேம்படுத்தி கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால் டிஜிட்டல் வங்கி ஊக்குவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதிய விதிகளின் மூலம் வாடிக்கையாளர் நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி அப்டேட் பண்ண வருவாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர்கள் கேஒய்சி வந்து பார்த்திங்கனாக்கா வருடத்திற்கு ஒரு முறை வந்து வங்கிகளை டிஜிட்டல் முறையில் அப்டேட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கி கணக்குகள் தொடர்ந்து செயல்பட என்ன செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஒய்சி உங்கள் புதுப்பிக்க வேண்டும். வங்கி கணக்கை செயலில் வைத்திருக்க வழக்கமான பரிவர்த்தனைகள் செயல்பட வேண்டும். ஜீரோ பேலன்ஸ் கணக்கு வைத்திருப்பவர்கள் குறைந்தபட்ச தொகையை பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அக்கௌண்ட்டில் கேஷ் போட்டு எடுக்கத்தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கிக்கு நேரடியாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் டிஜிட்டல் பேங்கிங்கை பயன்படுத்துங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கிகளின் பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்குக்கு வந்து இந்த பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க. வங்கிகளுக்கு புதிய விதிகள் குறித்து வாடிக்கையாளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கணக்குகளை செயல்படுத்துவதில் அவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்களுக்கு டிஜிட்டல் வங்கி சேவைகளை பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் கேஒய்சி செயல்முறையை எளிதாக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3ம் அவங்களுக்கு வந்து வங்கிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பயனாளர்கள் வந்து வங்கி கணக்கை இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டை உடனடியாக வந்து ஆக்டிவ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க மெசேஜ் அனுப்பணும். கேஒய்சி அப்டேட் பண்ணணும். கேஒய்சி அப்டேட் பண்ணது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங், யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் வங்கி கணக்கு இன்ஆக்டிவ் ஆகாது. இந்த 3 வகையான வங்கி கணக்குகள் தான் மூடப்பட போகுது. ஜனவரி 1 முதல் ஆர்பிஐ கொடுத்துருக்க புதிய ரூல்ஸ் தான். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.